Hello everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்ராஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு முத்ராஸ் வீடியோ பார்த்துருக்கோம். அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் முத்ராஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹஸ்த முத்ராஸ். அண்ட் முத்ராஸோட என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முத்ராஸ் பண்ணறதுனால அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து சயின்டிஃபிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டாபிக் உள்ள போகலாம். அண்ட் ஒரு முத்ரையை பார்க்க போகிறோம், அதோட பெனிஃபிட்ஸையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக இந்த முத்ரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம வந்து ஃபிங்கரில் எஸ்பெஷலி ஃபிங்கர்ஸில் பண்ணுற முத்ரைகள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஃபிங்கர்ஸில் நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு கையிலையுமே நம்ம கையில் மட்டும் இல்லை, நம்மளோட பாடியில் நிறைய இடத்துல நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஃபிங்கர்ஸில் எஸ்பெஷலி வி ஹாவ் நர்வ் எண்டிங்ஸ். அண்ட் கால்களில் நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது. நம்மளோட பெரினியல் ரீஜனில் நிறைய நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம முத்ராஸ் பண்ணுறோம். இப்போ இந்த எஸ்பெஷலி இந்த ஹஸ்த முத்ராஸுங்கிற இந்த ஃபிங்கர் முத்ராஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சைக்கோ நியூரல் ஃபிங்கர் லாக்ஸை நம்ம உருவாக்கி வச்சுக்கிறோம் முத்ரா பண்ணுறதுனால. ஸோ அது வந்து ஒரு சர்க்கியூட் க்ரியேட் பண்ணி வச்சுக்குது, ஒரு எனர்ஜி சர்க்கியூட். இந்த எனர்ஜி சர்க்கியூட் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு பிரெயினுக்கு நர்வ்ஸ் என்ன ஆகும், எனர்ஜியை பிரெயினுக்கு கொண்டு போகும். அதனால நம்ம பிரெயினில் சேஞ்சஸ் வரும். தட் இஸ் பிரெயின் வழியாக நம்மளுக்கு சேஞ்சஸ் வரும். நம்ம பிராணிக் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணோம். நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜியை சேஞ்ச் பண்ணதுனால அது நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக சேஞ்சஸை கொண்டு வரும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க யோகிக் டேர்ம்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, it will create a mental energy. That is mental energy. நான் வந்து மனோன்மய கோஷாஸில் பார்த்தோம்னா மனோன்மய கோஷா வழியாக இது ஒர்க் ஆகுது. மனோன்மய கோஷா வழியாக பிராணமய கோஷாவை ஆக்டிவேட் பண்ணுது, விச் இஸ் த எனர்ஜி பாடி. ஸோ பிராணமய கோஷாவை ஆக்டிவேட் பண்ணுது. பிராணமய கோஷாவை ஆக்டிவேட் பண்ணி அதில் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம அன்னமய கோஷா, விச் இஸ் த ஃபிசிக்கல் பாடி, இதில் சேஞ்சஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து முத்ராவோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப பேசிக்காக ஒரு லேமன் டேர்மில் புதுசாக யோகா கற்றுக்கிறவங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து முத்ராஸ் பண்ணதுனால நம்மளோட நர்வ்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. தட் இஸ் நர்வல் லாக். நம்ம ஒரு ஃபிங்கர் லாக் வந்து சைக்கோ நியூரல் ஃபிங்கர் லாக் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு சர்க்கியூட் மாதிரி க்ரியேட் ஆகுது. திருப்பியும் சொல்கிறேன், இட் கோஸ் டு யுவர் பிரெயின். இந்த பிரெயினில் வர சேஞ்சஸ்னால நம்மளோட பாடியில் இருக்கிற எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. நம்ம பாடியில் இருக்கிற எனர்ஜி சேஞ்ச் ஆகிறதுனால ஃபிசிக்கலான சேஞ்சஸ் நம்மளுக்கு தெரியுது. இது வந்து எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக முத்ராஸ் வந்து இன்றைக்கி பண்ண ஆரம்பித்தா உடனே நாளைக்கே ரிசல்ட் தெரியாது. இட் வில் டேக் 48 days. தட் இஸ் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. 48 நாள் 48 நிமிஷம். தட் இஸ் தெரப்பியாக ஒரு முதிரையை பண்ணணும்னா 48 நிமிஷம் 48 நாள் ஆகும். இன்பிட்வீன் உங்களுக்கு சேஞ்சஸ் சில பேருக்கு வரும். அப்போ நீங்கள் வந்து அந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ண விடலாம், இல்லை நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸும் பண்ணலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து முத்ராவோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதிரையை வந்து ஒரு சில முதிரைகள் உங்களுக்கு ஒத்து வரலன்னா நீங்கள் அதை நடுவில் ட்ராப்பும் பண்ணலாம். ஸோ எஸ்பெஷலி இப்போ வந்து நம்ம நிறைய பண்ணுற முதிரை என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்முத்ரை தான். சின்முத்ரையை நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு தட் இஸ் நம்ம பிராணாயாமா பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம், மெடிடேஷன் பண்ணும்போது சின்முத்ரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஒரு பாயிண்ட்ஸுக்கும் ஒரு பெனிஃபிட். தட் இஸ் இந்த ஏற்கனவே வந்து ஒரு ஃபிங்கரும் ஒரு எலிமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ தம்பு பார்த்தீங்கன்னா அது நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். தம்பு வந்து ஃபயர் எலிமெண்ட், மெட்டபாலிசமை குறிக்குது, பாடியில் வந்து மெட்டபாலிசமை குறிக்குது. இது வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ஏர் எலிமெண்ட் வந்து நம்மளோட ஆக்சிஜனை குறிக்குது. தட் இஸ் நம்ம பாடியில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் என்ன வேணால் சொல்லலாம். அண்ட் கேசியஸ் ஸ்டேட்ஸை குறிக்குது. இது வந்து ஸ்பேஸ் எலிமெண்ட் எதை குறிக்குது பண்ணி, ஸ்பேஸ் இன் பிட்வீன் 2 cavities ஆர் மேட்டர்ஸ், அதை வந்து இது குறிக்குது. இப்போ இது வந்து என்ன, பிருத்வினா லேண்ட் எலிமெண்ட் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற போன்ஸ், கனமான பொருட்கள், போன்ஸு டீத், மசில்ஸ், அதெல்லாம் வந்து இது சொல்லலாம். இப்போ இது வந்து பிருத்வி. நம்ம உடம்புல என்ன ஓடுது, பிருத்வினா வாட்டர், பிருத்விங்கிற ஜல்லுனா வாட்டர் வந்து என்னன்னா பிளட், லிம்ஸ், இதெல்லாம் வந்து வாட்டர் எலிமெண்ட். ஸோ இந்த 5 வச்சு தான், இந்த 5 பேலன்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட
முத்ரா. ஸோ இப்போ சின் முத்ரா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி வைக்கிறோம், இப்படி வச்சு நம்ம தொடையில் வைக்க போகிறோம். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம வந்து தம்பை வந்து டிப் ஆஃப் த தம்மையும் டிப் ஆஃப் த இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் டச் பண்ணி இப்படி வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து சின்முத்ரா பண்ணுறோம். அண்ட் ஃபேஸிங் அப்வர்ட், எப்போவுமே வந்து சீலிங்கை ஃபேஸ் பண்ணி தொடையில் வைப்போம். இதுதான் வந்து சின்முத்ரா பண்ணுற முறை. ஸோ இப்போ இந்த சின்முத்ரையை பண்ணிவிட்டு நம்ம கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறோம், இல்லை பிராணாயாமா பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த பிராணாயாமா வந்து ஒரு கையில் நம்ம வந்து நம்ம நாடி சோதனா பண்ணும்போது ஒரு கையில் பிராணாயாமாவுக்கு சின்முத்ரையில் வச்சுப்போம், இன்னொரு கையில் நாசிக்ரா முத்ரா நாசிகா முத்ரா வச்சுப்போம். இன்னொன்று வந்து ஓம் சாண்டிங் பண்ணும்போது நம்ம சின்முத்ரையில் வச்சு தான் ஓம் சாண்டிங் பிராணாயாமா, சுக பிராணாயாமா இதெல்லாமே இதுதான் பண்ணுவோம். இதுக்கு பேசிக் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெப்ரசன்ட் ஆக்சிஜன். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து உடம்புல நிறைய கிடைக்கணும், அதுக்காக தான் நம்ம சின்முத்ரா வைக்கிறோம். அண்ட் இந்த டிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணும், அந்த எலிமெண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த டிப்பில் வைக்கிறோம். இப்போ அடுத்தது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதோட பெனிஃபிட் என்ன, ஃபிசியலாஜிக்கல் பெனிஃபிட், தட் இஸ் பாடியில் வர பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணும், மெமரியை இம்ப்ரூவ் பண்ணோம், கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணோம். இந்த முத்ரா பண்ணாங்கன்னா நல்லா தூக்கம் வரும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இட் பேலன்சஸ் ஆக்சிஜன் இன் யுவர் பாடி. ஸோ அடுத்தது சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட். இந்த முத்ரா பண்ணுறதுனால இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த முத்ரா பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு பிரெயின் வேவ்ஸ் நர்வில் வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்மளோட பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. ஏன் ஆக்டிவேட்னா நம்ம காம் ஆகணும், நம்ம ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போகிறோம். இதனால என்ன ஆகும், ஸோ உங்கள் பிரெயின் வேவ்ஸ் குறைய ஆரம்பிக்கும். பிரெயின் வேவ்ஸ் குறைய ஆரம்பிச்சுன்னா ரொம்ப சிம்பிள், நம்ம காம் அண்ட் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போவோம். காம் அண்ட் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போகிறதுனால என்ன ஆகும், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட். இன்னும் ஒரு சின்ன பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட். இது என்னன்னா, இந்த முதிரையை நம்ம வந்து தொடையில் பண்ணுறோம், தட் இஸ் தொடையில் வைக்கிறோம், பண்ணிவிட்டு தொடையில் வச்சு பண்ணுறோம். ஸோ இதை மாதிரி தொடையில் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, தொடையில் குப்த நாடின்னு ஒரு நாடி இருக்குது. இது வந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளோட பெரினியல் ரீஜனில் கனெக்ட் ஆகுது. பெரினியல் ரீஜனில் தான் நம்மளோட மூலாதார சக்ரா இருக்குது. ஸோ மூலாதார சக்ராவில் இருக்கிற எனர்ஜியை இதை ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட். ஸோ இதுதான் வந்து இந்த முதிரைகளோட பெனிஃபிட். அந்த முதிரையை வந்து as I said 24 மினிட்ஸ் வந்து நார்மலாக ஹெல்தி பர்சன் 24 மினிட்ஸ் பண்ணலாம். அண்ட் 48 மினிட்ஸ் ஏதாவது தெரப்பட்டிக் ரீசனுக்காக இது வந்து இட்ஸ் அ சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மெத்தட். ஏன்னா உங்களோட மெடிசன்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்க இல்லை எதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு சப்ளிமெண்ட்டாக தான் இந்த முதிரைகளை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சின்முத்ரா மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது முதிரை பற்றியோ நான் பேசணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை கவர் பண்ணுறேன். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.